குழுல இருக்கீங்களா? நான் அதான் ஏன் அதுக்கு ஜாயின் பண்ணணும். ஏன்னா நான் இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நீங்க இந்த மருந்தில்லா மருத்துவம்ன்றதுல போட்டிருக்கீங்கல்ல, அதுல நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அந்த அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல எப்படி பண்ணேன்னு தெரியல. அதான் என்ன நினைச்சுக்கிறீங்களா? ரொம்ப அருமையான விளக்கங்கள்யா உங்களோட இது எல்லாமே. ரொம்ப ஒரு ரொம்ப சிறந்த திருப்பணி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் இப்ப இருக்கிறது வேலைக்காக நான் வெளியூர்ல இருக்கேங்கய்யா. ஆனா என்னுடைய பூர்வீகம் எல்லாமே மதுரை. மதுரை. ஓகே 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 ஓகே. அதுல நானுமே சமீப ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஒரு சந்தோஷம். மன்னிக்கணும், உங்க பேரு கூட எனக்கு தெரியாதுங்கய்யா. அடையன் பேர் கோசலைராமன். கோசலைராமன். சரிங்க சரிங்க. புற அடையாளங்கள் தானே? இல்ல உண்மைதான். இல்ல உங்களை பத்தி எல்லாம் நான் உங்களுடைய வீடியோ வந்தாலே நான் கேக்குறேனோ இல்லையோ முதல்ல லைக் போடுறாள் நானா தான் இருப்பேன். கேக்குறதுக்கு முன்னாடியே. இது என்ன சொல்றது, ஒரு ரொம்ப நிறைவா இருக்கும். டெய்லியே கேட்டுறது ஒரு 90% உங்களோட வீடியோஸ் எல்லாம் கேட்டுருவேன். அந்த இதெல்லாமே யூடியூப்ல பாப்பீங்களா? ஆமா, யூடியூப்ல பாப்பேன். அதான் அப்ப நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க. அப்ப எப்படி அவங்க எல்லாம் பேசுறாங்க, உங்களோட தொடர்புல இருக்காங்க, நீங்க அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு கேட்பீங்க. அப்ப எப்படி இருக்கீங்கன்னதான் அந்த குரூப்ல இணையறதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா அது மருந்தில்லா மருத்துவம் குரூப்ல இணைஞ்சிருச்சு. நான் ஆனா ஆட் ஆக வேண்டியது உங்களோட குரூப்லங்கய்யா. காலையில 2 நம்பர் ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டீங்க. அந்த குரூப் தான் நீங்க எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்க குரூப்பா இல்ல அது வேறயா? ஆமா, அன்பு ஒளியன் இறைமனிதன் காலையில ஒரு மருத்துவத்துல 2 பேரு அது நீங்க இருக்கலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஏன்னா மருந்தில்லா மருத்துவத்தை நான் ஆட் ஆயிட்டேன். ஆனா அன்பு ஒளி குரூப்ல நான் ஆட் ஆகல. இந்த தியான பயிற்சி முகாமுக்காக அதுக்காக ஏற்படுத்தது எத்தனை பேரு வர்றாங்கன்றதுக்காக. பட் அது இன்னும் ஆக்டிவேட் ஆகும். அதுல புதிய அன்பர்களுக்கு புதிய கருத்து கொடுக்கலாம்னு சொல்ற ஒரு ஐடியால இருக்கும். தனியா அது வேற. நீங்க அதுலயே இருங்க, பரவாயில்ல. ஆட் பண்ணிட்டு நினைக்கிறேன். பாக்குறேன் காலையில 2 பேர் ஆட் பண்ணி. நீங்க திண்டுக்கல் சரவண சாமியோட நேரடி தொடர்புலயே இருந்தீங்களா? எத்தனை வருஷமா இருந்தீங்க? நேரடினா எல்லாருமே அவர்கிட்டதான் இருக்கீங்க நீங்க. ஐயோ கண்டிப்பா. அதாவது நான் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களா 14 வருடங்களா என்னோட கேள்விக்கு அவருடைய நூல்ல இருந்துதான் பதில் வந்தது. அதுல இருந்து நான் போயிருக்கேங்க, அங்கெல்லாம் போயிருக்கேன். அவரோட இதுல போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி இப்ப சமீபத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் போயிருந்தேன். அங்க இது பண்ணேன். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கேன். பல நூல்கள்ல கிடைக்காத விளக்கம் என் வீடு தேடியே அந்த நூல்ல இருந்த வரிகள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடிச்சு போனதுதான், எல்லார பிடிச்சு போனதுதான். கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில இழுத்து கொண்டு அவர் விட்டு அவரு இதுலயும் பல பேரோட சொற்பொழிவு இருந்தாலும் அவர் இழுத்து உங்கள்கிட்ட கொண்டு விட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்க. அவரு ஒரு விளக்கம் சொல்றாருங்க. அது ஏதோ ஒரு நூல்ல படிச்சேன். ஆனா அந்த நூலை திரும்ப அது எந்த நூல்ல படிச்சேன்னு தெரியல. அதுல மதுரைக்கான விளக்கம் அந்த 12ஆம் நிலை, அந்த துவாதசாங்க நிலை திருவள்ளிய பத்தி சொல்றாரு. அந்த மதுரையை பத்தின இன்னொரு நூல் தமிழக கோவில்களும் அதன் தத்துவங்களும் ஏதோ நூல் இன் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அந்த தயவுடாட்டின்ல. அதனால அதுல உங்கள்ட்ட கேட்போம்னு சொல்லி அந்த மதுரையை பத்தின உங்களுடைய அந்த கோவிலுடைய சிறப்பு, அந்த மீனாட்சி அம்மன் தத்துவத்தை பத்தி நீங்க சொல்லணும். எனக்கு உங்களுக்கு எழுதிருக்காருமா ஏதோ ஒரு எல்லாமே புறநிலை சம்பந்தப்பட்டதுதான். அகத்துல இருக்கிற விளக்கத்தை புறத்துல நிர்மாணம் பண்ணிருக்காங்க. இது துவாதசாந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறது திரையோதசாந்தம். ஆனா ரெண்டுமே துவாதசாந்த நிலை 12வது நிலை மதுரைக்குரியது. இதெல்லாம் இறைவன் கால் மாறியாடுறதா, அது நிறைய தத்துவங்கள் இருக்கு. இத புற விஷயமா தெரிஞ்சுக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் எல்லாம் உண்டாகாது. புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா. எதையுமே நம்ம உணர்வுக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்கய்யா. நம்ம ஒரு செய்தியா கேள்விப்படலாம், அது மனதுக்கு திருப்தியா இருக்கும். தத்துவார்த்த கருத்தெல்லாம் அதிக சாமி மனம் செலுத்த வேண்டாம் சொல்லிடுவாரு. அதிக மனதை போட்டு செலுத்த வேண்டாம், இதெல்லாம் ஆய்வு செய்து கொண்டு இருக்க வேண்டாம்
அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுல ஒரு எதுக்காக கேட்டேன்னா, நம்ம இந்த ஊர்ல பிறந்திருக்கோன்ற ஒரு ஒரு சுய சந்தோஷம், ஒரு பெருமைன்னு கிடையாது, ஒரு சுய பூரிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த பூரிப்பை வந்து நானே வந்து என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன். நம்ம இறைவன் வந்து இந்த இடத்துல நம்மள பிறக்க வச்சிருக்காரு, அதனால கேக்குறேன் அதனுடைய தத்துவங்கள் என்னன்னு. எனக்கு மறந்து போச்சுமா அது. பரவாயில்லையா? இங்கீத மாலையில வரலாறு வந்து இறைவனை வந்து தர்மதுரை அப்படின்னுவாரு. சரி சரி. தருமதுரை, தரு மதுரை, தரு மதுரை சேர்த்தோம்னா தர்மதுரை. அதனால இந்த சைவ ஆகமத்துல வந்து சிதம்பரம் மதுரை வந்து முக்கியமான ஒரு ஸ்தலம். சிதம்பரம் துவாதசாந்த அனுபவத்தையும் சிதம்பரம் திரையோதசாந்த அனுபவத்தையும் குறிக்கிறது. 12, 13 அதாவது துரியம் துரியாதீதம். இது பிரிக்க முடியாத ஒண்ணுதான். வந்து துவைத நிலையில இருந்து அனுபவிக்கிறது. அது வந்து சிதம்பரம் அத்வைத நிலையில இருந்து அனுபவிக்கிறது. ஆனா இரண்டுமே இருக்கு அங்க அனுபவத்துல. அத புறத்துல வந்து ரொம்ப அதிகமா நம்ம இது பண்ண வேண்டியது இல்ல. உள்ள வரும்போது அது அவசியமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்கய்யா. இன்னொரு ஒரே ஒரு விளக்கம். இப்ப அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அதான் தயவுன்ற அர்த்தங்கள் எல்லாம் புரியுதுங்கய்யா. ஆனா வந்து இந்த அருட்பெருஞ்சோதிய வந்து இறைவனுடைய இருப்பு நிலையாகவும் இந்த தனிப்பெரும் கருணையை வந்து ஒரு சக்தி நிலையாகவும் பாவிச்சுக்கலாமா? அதனுடைய அருட்சக்தி நிலை. அதாவது கடவுள் அவருடைய தன்மை அவ்வளவுதான். இப்ப சர்க்கரை இருக்குங்க, சர்க்கரை ஒரு தன்மையோட தான் விளங்குது. இனிப்பு அப்படின்ற ஒரு தன்மையோட விளங்குது. தேன் அதனுடைய தன்மை. இப்ப மலர் பூ இருக்கு, மல்லிகைப்பூ, அது வந்து வாசனையோட தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்ப இடி இடிச்சுதுன்னா அது உடனே மின்னல் வந்துடும். இது வந்து நாதவிந்து கலாதி நமோ நமேனுவாரு அப்படின்னு பெருமான். எல்லாமே அதுதான் வந்து விந்து நாதம். விந்துன்றது அத மேல்நிலைய அர்த்தம் இருக்கு, கீழ்நிலை அர்த்தம் இருக்கு. மேல்நிலை வந்து பரவிந்து பரநாதமா பார்க்கும் போது அந்த பரவிந்துவா இருக்கிறது இறைவன், கடவுள் ஒளி. அந்த கடவுள் ஒளின்னு நாம் நினைக்கிற வெளிச்சம் நினைச்சிடக்கூடாது. அன்பினுடைய இருப்பு நிலை நீங்க சொல்லிருக்கீங்க. அன்புங்கிற ஒரு ஒளி அது வந்து ஒரு வெளியாத்தான் இருக்கு. அதாவது அகண்டமான ஒரு இருப்பு வெளியாதான் இருக்கு. அது ஃபுல்லா பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கு. அதனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை தான் எல்லையற்ற கருணை. அந்த கருணைக்கு எல்லை என்பது இருக்கான்னா கிடையவே கிடையாதான். அதுதான் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்றார். சரிங்கய்யா. இப்ப நிராதார நிலையில இருக்கிற அந்த உள்ளொளி எதையும் தாண்டி ஒரு மனசு எண்ணமற்ற நிலையில ஒரு சும்மா இருக்கிற ஒரு அந்த சும்மா இருப்பதே சுகம்னு அந்த ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான பயிற்சி தான் இந்த உள்முக தியான பயிற்சி. சிவனே நெரு, சும்மா இரு, சிவனே நெரு, சும்மா இரு. இப்ப முருகப்பெருமான் அருணகிரிநாதர் அந்த திருவண்ணாமலை கோபுரத்துல கீழே விழும் பொழுது அந்த ஒரே ஒரு உபதேசம் தான், சும்மா இரு சொல்லற அப்படின்றார். இந்த சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே நிம்கோவே தொன்று மல வெம்மாயற்று சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னாலும் சிவனே நெரு அப்படின்னாலும் ஒரே இதுதான். சிவனே சிவன் பிளஸ் ஏன்னா ஏகாரம். இப்போ ஒரு பங்கனுக்கு நாமெல்லாம் போற ஒரு இடத்துல திடீர்னு அந்த இடத்துக்கு எதிர்பாராத உதாரணமா அந்த ஊருக்கு அந்த பங்கனுக்கு கூப்பிடாதே கலெக்டர் வந்துடுறாரு. அங்க ஊருக்கு தலைவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்லிட்டு வர்றாரு, தீபாமையார் வந்தாங்க, அவன் கோஷக்காம வந்தான், அடப்பா கலெக்டரே வந்துட்டாருப்பா. அந்த ஏன்ற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. ஏகாரம். அதான் சிவனே சிவன் தான் இருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. அனைத்துமாய் இருக்கிறார் என்பதை நம்ம அனுபவபூர்வமா உணரணும்.
அப்ப அனுபவம் இது இறைவன்றதே வந்து அறிவு நிலையும் கடந்த ஒரு புலனை தாண்டி உறுதியா, அறிவையும் மனசை தாண்டி உறுதியா, நம்மளுடைய ஜீவ அறிவையும் தாண்டினும் போது அப்ப நம்ம ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையா, சும்மா இருந்தாலே போதும். அது பாட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போற பாதையில போக வேண்டியதான். கூட்டிட்டு போற அந்த உள்முகமாவே நீங்க சொல்ல மாதிரி அந்த தயான்னு இருந்துகிட்டே வாழ வேண்டியதான், அவ்வளவுதான். அது வாழும்போது கரெக்ட். சும்மா இருக்கிறது நான் அவ்வளவு லேசான காரியம் இல்லையா அதுக்கு. இல்ல அது மிகப்பெரிய கண்டிப்பாங்கய்யா. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இதுல நம்ம இப்படியே இந்த தயான் இருந்துகிட்டே நம்மளோட செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தா, இப்ப அந்த மரணம்னு ஒரு கட்டம் வரும்போது அந்த மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போனாலுமே அந்த முடிவு நீங்க சொன்ன தேக முடிவுன்னே வச்சுக்கிறோமே, அந்த தேக முடிவு முடியும் போது என்ன நிலையில இருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இருப்போம். இப்ப அந்த நிலையில வந்து இப்ப வள்ளலார் அவர்கள் வந்து என்ன நிலைமையில இருக்கிறாருன்றது தெரியும். நீங்க வந்து திண்டுக்கல் சாமி சரவணந்த சாமிகளோட கூடயே இருந்ததன் பேர்ல அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயறதுக்கு ஒண்ணுமில்ல, தெரிஞ்சு நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லையா. அந்த ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கு. அது என்ன நிலையில அது அப்ப திருதேக சக்தி வந்து அவர் அடையறதுக்கான முயற்சியில அவரோட இது இருப்பா, அவர் அடைஞ்சிட்டாரா? நான் கேக்குறது சரவணானந்த சாமிகளை அடைஞ்சிட்டாரா இல்ல அடையிறம் அந்த ப்ராசஸ்ல இருக்காரா? ஏன்னா வள்ளலாரே வந்து உடனே அடையலன்ற மாதிரிதான் சொன்னாங்க. அது ஏதோ குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் அது வந்து முழுமை பெற்றுச்சு. 1874 தான் வள்ளல் பெருமானுக்கு அந்த புலால் உடம்பு ஒளி உடம்பா மாறுது. கடைசி தருணம் அன்றைக்கு தைப்பூசம் அந்த நாள்ல வந்து இரவு 12 மணிக்கு தான் அது மாறுது. அப்போ அது முதல் நிலை என்னன்னா ஞான தேகம் தான் முதல் நிலை. நம்ம நிலை அது வந்து எப்போ இருக்கிறது. இப்போ மரணமில்லா பெருவாழ்வு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. மரணம்னு ஒண்ணு இருக்கா அல்லது மரணமில்லா பெருவாழ்வு என்பது புதியதாக பெற்றுக்கொள்வதானா? கிடையாது. அடிப்படை கோட்பாடு என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அது ஒரு இருப்பு நிலை என்றும் உள்ளது. அது இறைவனே வாழ்வு நிலைக்கு வராரு அவரு. அது வந்து என்றும் உள்ள ஒன்று. அதுதான் நமக்கு வந்து காரண சரீரமாக நம் தலைக்கு நடுவுல ஒரு அணு வடிவமா இருக்கு. அதை ஆக்கவோ அழிக்கவோ படாதது. அது எப்பவுமே ஆத்மஸ்வரூபமா இருக்கு. ஆனா அது மாத்திரம் இருக்கும் பொழுது அதுக்கு வந்து எங்களுடைய இருப்பை அது உணரவே முடியாது. இதுக்கு சரவணந்த சாமி என்ன விளக்கம் சொல்றாருன்னா, வள்ளல் பெருமான் வந்து சமாதி நிலையே மிகவும் சாடி இருக்கிறார். சமாதி பழக்கம் சமாதி மூடம் உண்டாகும் அதெல்லாம் சொல்றதுக்கு அதோட சாமி விட்டுட்டாரு. ஏன்னா அந்த காலத்துல சமாதி நிலை கிடைக்காதான் தான் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. நானே ஆரம்ப காலகட்டங்கள்ல அதான் இங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் முடிவான பேருட்டு. அது அங்கதான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கருத்து ஏற்பட்டதுதான் பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அதுக்குதான் சாமிகள் வந்து நிறைய அதை விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப ஏதோ ஒரு இதுக்கு வந்து அதாவது அந்த ஆன்மாவுக்கு உயிரும் உடலும் வந்து அது வேற பிளஸ் எக்ஸ்ட்ரா 2 தேகம். ஆன்மா உயிர் உடல் இது என்னுடைய உடலே எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்குங்க. அதாவது என்னுடைய சூட்சும தேகத்தையே வந்து நானே பாக்குற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் உடம்பு விட்டு பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வீட்டினுடைய அது ஊடுருவியே போகுது. அந்த தேகம் வந்து எப்படின்னா ஊடுருவி நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிற அதே இதுலதான் இருக்கு. 2 உருவம் தெரியுது. அந்த ஒரு உருவம் பாடி படுத்து கிடக்கு. நான் பகல் 10 மணிக்கு எங்க அம்மா பக்கத்துல படுத்திருக்கும் போது அம்மாவோட பாடி படுத்திருக்காங்க. நானும் தெரியுறேன். 2 உடம்பு தெரியுது. அது ஏதோ ஊடுருவி போகுது. ஒரு கதவை ஊடுருவி போகுது. அதையும் தாண்டி அதுக்கு கண்ட்ரோல் இல்ல. எங்கேயோ எடுத்துட்டு போகுது. ஆனா பயமும் இல்ல. ஆனா நிசப்தமா இருக்கு. வீட்டினுடைய வாசல்ல அது ஏதோ ஒரு சக்தி வந்து திரும்ப என்ன உள்ள கொண்டு வந்துருச்சு. அது எப்படி வந்தேன்றது தெரியல. அந்த ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்குங்கய்யா. சூப்பர் 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 சூப்பர். அருமையான அனுபவம். நல்ல அனுபவத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா மயங்கிட கூடாது. அது சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அது சூக்கும தேகம் ஒண்ணு இருக்குன்னு நீங்க வந்து உறுதியா நான் இது பண்ண இல்லைங்களா. அதுக்காக ஒரு சாட்சி இருக்கு. இப்பவுமே நம்ம அந்த சூக்கும தேகத்துல இருந்துட்டு இருக்கோம். அத உண்மையில அதை வந்து நீங்க பார்க்கவே முடியாது.
இப்ப நாம இருக்கிறது ஆவி உடம்புல தான் நாம இருந்துட்டு இருக்கோம். எல்லா அனுபவத்தையும் ஆவி உடம்புல தான் நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆவி உடம்புல நாம் சாப்பிட்ட உணவுப் பொருள்கள் வந்து அணுநிலையிலிருந்து இந்த ஆவி உடம்பு தான் செல்லா கன்வெர்ட் பண்ணிக்குது. இப்ப வெளியில வந்து செல்களை பார்க்க முடியாது, அணுக்கள் தான். ஆனா அந்த அணுக்களை நம்ம சாப்பிட்டு இது பண்ணும்போது அது செல்லா லிவிங் செல்ஸா அது மாத்திக்குது. அப்படி மாத்திக்கிறது எதுன்னா இந்த சூக்கும உடம்பு, ஆவி உடம்பு தான். அதுதான் உள்ளொளிய வளருங்கன்னு சொல்றாரு. அந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு அந்த உடம்பு வளர்த்துக்கோங்கன்றாரு. அது வந்து எதுக்குன்னா இப்போ அந்த காரண சரீரம்ன்றது நித்தியமானது. இப்ப நம்ம ஒரு பிறவியில தேக அந்தியத்துல வாழ்க்கையோட அந்தியத்துல இந்த உடம்ப போயிட்டுன்னு வச்சுக்க, அப்ப என்ன ஆகும்ன்றது நெடுங்கல் சுவாமி சொல்றாரு. அதாவது இந்த உடம்பு மண்ணுக்கு போயிடுது, இது அனித்தியம். இதுக்கு மேல இருக்கிறது ஆன்மா, அது நித்தியம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது ஒண்ணுதான், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சுக்கும தேகம், அது ஆவி வடிவம், அதான் உயிர் சக்தி. அது அது ரொம்ப 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 முக்கியம். அந்த இது என்னன்னா அது என்ன பண்ணும், அத வந்து அப்படியே ஆன்மாவுக்குள்ள ஒடுங்கிடுமா. என்ன, ஆன்மாவில இருந்து தான் உயிர் சக்தி விரியும், திருப்பி ஆன்மாவிலேயே போய் ஒடுங்கிடும். ஒரு செகண்ட்ல போய் அது ஒடுங்கிடும். உடல் முழுதும் வியாபித்து இருந்தாலும் அது ஒடுங்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும், அதுதான் மரணம். அது ஒடுங்கிச்சுன்னா இந்த செல்கள் டீகே ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்கய்யா. இப்ப நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு பொருளை 15 நாள் வைக்கிறோம், அழுகாம இருக்குது. ஒரு ஆப்பிள் பழம் வைக்கிறோம், அழுகாம 15 நாள் வைக்கிறோம். இன்னும் இமயமலை போற இடத்துலச்சும், இமயமலையில ஒரு ராணுவ வீரர் இருக்காருன்னா அவர் பக்கத்துல உணவு பொருள் 10 நாளைக்கு கூட வச்சிருக்கலாம், அது கெட்டு போகாது. அந்த சீதோஷ்ண நிலை அப்படி குளிர்ச்சி. இது எப்படின்னா இது ஃப்ரிட்ஜ், இதுல டெம்பரேச்சர் வந்து அதிகமா வச்சு இருந்துகிட்டே இருக்கு இந்த ஆவி உடம்புல. இந்த நாம சாப்பிடுற உணவு பொருள் வந்து செல்களை மாத்தி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அது வச்சுக்கிட்டே இருக்கும். லிவிங் செல்ஸா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வேலையை அது பார்த்துட்டு இருக்கு அந்த ஆவி உடம்பு. அந்த ஆவி உடம்புன்றது அது அதுல உயிர்ன்றது ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம கனவு நிலையில நம்ம வாழ்றோம் இல்லையா, அது வந்து இந்த ஆவி தான் அனுபவிக்குது. அதுதான் இப்பவும் ஆவி உடம்பல் தான் இருக்கும். இப்பவும் ஆவி உடம்பல் தான் இருக்கும். இப்போ ஒரு சொல்லுவாங்க, நடந்தா உடம்பு கூட கூட வருதுன்ட்டு. ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க. நடந்தா உடம்பு கூட, உண்மையான வாசகம். நாம நடந்து போறோம்னா யார் நடக்கிறது, இந்த உடம்பு நடக்குதா, நான் ஒரு உணர்வு எனக்கு வந்திருக்கு. அதாவது சில சமயம் ஒரு எக்ஸசைஸ்னா நீங்க சொல்லிருக்கீங்க, நான் வந்து புற மார்க்கத்துல நாடக்கூடாது, நம்ம வள்ளலாருக்கு வந்துட்டோம், இருந்தாலுமே எக்ஸசைஸ் ரீதியா வந்து அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு பைய தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பைய வந்து வெளி உடம்பு தூக்குற மாதிரி இருக்காது, அது வந்து உள் உடம்பு தாங்குற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு வரும். அந்த அளவுக்கு ஒரு வலுவா இருக்கும். இப்போ ஒரு 25 கிலோ சிப்பம் அரிசி நம்ம எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு தூரம் எடுத்து போக முடியும்? நீங்க வந்து ஒரு 25 கிலோ சிப்பம் இல்ல 2 சிப்பம் அரிசி தூக்கிட்டு போறீங்க, எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியும் உங்களால? கொஞ்சம் அடிதான், ஒரு சும்மா ஒரு 200 அடி போனா திருப்பி கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி தூக்கிட்டு போக முடியும். ஆனா அது இல்லாம நீங்க நடந்து போறீங்க. இப்ப நீங்க எவ்வளவு வெயிட்டுமா இருக்கீங்க? நான் இருப்பேங்க, ஒரு 75 இருப்பேன். சரி, இப்ப 75 கிலோ. அதே இப்ப நீங்க இடமே செல்ல போட்டீங்கன்னா அரிசி 25 கிலோ, உங்களை வெயிட் போட்டாலும் காமிக்க தானே செய்யும். அது காமிக்க தானே செய்யும். அது நாம எடை கிடையாது, அது எடை. இது உணவு பொருள் தான். இந்த 75 கிலோ நீங்க அரிசி இறக்கி வச்சு ஃப்ரீயா நடந்து போனா சந்தோஷமா போறீங்க இல்லைங்களா? ஆனா அந்த 75 கிலோ நீங்க தூக்கி எடுத்து போறீங்க.
ஆமாங்கய்யா. அப்ப வெயிட் தெரிஞ்சா உங்களுக்கு அந்த 75 கிலோ நமக்கு தெரியல. ஏன் தெரியல? அத சுமக்கிறது எதுன்னு ஆவி உடம்பு சுமக்குறத. புரியுதுங்கய்யா, நல்ல விளக்கங்கய்யா. அது ஆவி உடம்பு சுமக்குது. ஆக்சுவலா இப்ப நாம நடந்து போயிட்டே இருக்கோம்னா கொஞ்சம் சில சமயத்துல கால் வலிக்கும். காலுக்கு வலிக்குதா உங்களுக்கு வலிக்குதா? நமக்கு தான் வலிக்கும். கால் வலிக்க, கால்ல வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அந்த கால்ல இருக்கிற மசில்ஸோ எலும்புகோல அதுக்கு உணர்வு கிடையாது. புரியுதுங்கய்யா. அந்த எலும்பு அணுக்கள் அந்த மாமிச அணுக்களுக்கு உள்ளீடா உள்ளும் வியாபித்து இருக்கிறது தான் அந்த ஆவி உடம்பு. அது வந்து உணர்வு மயமானது, ஆற்றல் மயமானது. உணர்வு ஆற்றலை அதை பிரிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு வடிவமும் இருக்கு. அதுல உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, ஆற்றல் இருக்கு, வடிவம் இருக்கு, அதுல வெப்பம் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட இது அந்த ஆவி உடம்புல தான் இருக்கு. அது அதனால அந்த உணர்வுக்கு வலிக்குது. இப்போ ஏன் வலிக்குதுன்னா உங்களுக்கு ஆற்றல் குறைஞ்சு போச்சு. போய் ஒரு டீ கடையில ஒரு பன்னு அதெல்லாம் சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா உடனே எனர்ஜி ஃபார்ம் ஆகும். எனர்ஜி ஃபார்ம் ஆகி அது கலோரியா மாறி அந்த கலோரி அந்த ஆற்றல் வந்து சூக்கு குணம் வாங்கிக்கும். புரியுதுங்க. அதனால இதுக்கு பேரு நித்தியா அனித்தியம் கொண்டது. நமக்கு இப்ப இருக்கிற சுக்க உடம்புல இருக்கிற ஆற்றல்ன்ற பகுதிக்கு வந்து நித்தியா அனித்தியம் கொண்டதுன்னா இதனுடைய ஆற்றல் பகுதி. அதாவது உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, ஆற்றல் இருக்கு, வடிவம் இருக்கு. இந்த ஆற்றல் பகுதி வந்து நித்தியா அனித்தியம் கொண்டதுன்னா இது நீங்க கொடுக்குற ஃபீட் பண்ற அந்த சாப்பாட்டை சார்ந்துதான் அது வாழும். ஒரு நிமிஷம், வடிவமும் இருக்குன்றீங்க அந்த வடிவம்னா இப்போ உங்க வீட்டுல ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த வடிவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமா தானே இருக்கு. என்னுடைய வடிவம் தனி, உங்களுக்குள்ள சூட்சும உடம்பு வடிவம் தனி. இல்ல அந்த வடிவத்தை வந்து நீங்க பார்க்க முடியாது. சில சமயத்துல பிளாஷா ஒரு லைட்டா தான் தெரியும். அது வந்து இது தெரியாது. ஆனா உங்களுக்கு இந்த வடிவம் நீங்க வந்து கண்ணாடியில பாக்குறீங்க, ஒரு பர்டிகுலர் ஐடென்டிபிகேஷன். இந்த 800 கோடி மக்கள்ல உங்களுக்கு தனியா ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு இல்லீங்களா? இப்ப உங்களுக்குன்னு தனி முக தோற்றம், உங்களுக்குன்னு ஒரு தனி குரல் இருக்கு இல்லீங்களா? எல்லாம் உங்களுக்குன்னு தனித்தனியாவே இருக்கும். குரல் வளம், கையெழுத்து கூட நீங்க உங்களை மாதிரி வேற யாரும் போட முடியாது. கண்டிப்பா. அது மாதிரி குரல் நடை எல்லாமே உங்களுக்குன்னு தனியா இருக்கு. அதுல முக்கியமானது ஐடென்டிபிகேஷன். உங்களுக்குன்னு ஒரு தனி வடிவம் அது நிர்ணயம் பண்ணது எதுன்னா அந்த ஆவி வடிவம் தான். சரிங்க. ஆனா நாம் சாப்பிடுற சாப்பாடு பிறந்தத்துல இருந்து இந்த வடிவத்தில் நீங்க விளங்க போறீங்கன்றது ஆல்ரெடி அந்த உங்களுடைய தந்தையினுடைய விந்தணுவிலே நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அருள் நிச்சயம் பண்ணிடுச்சு. பெரிய பெரிய கருத்தா சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட கண்டிப்பா ஒரு நாள் பேசணுங்க. ஒண்ணு இல்ல, அது நம்ம கொடுக்கிற ஃபீடு ஒரு முதல் அந்த செகண்ட் தாய் தந்தை அந்த அணு சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி வடிவம் அந்த அணுத்துவமான அந்த ஆன்ம அணுவுல இருந்து உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா விரியும். அது உணர்வு, வடிவம், உயிர், ஆற்றல் இதெல்லாம் அருவுருவ நிலையிலிருந்து விரியும். அது விரிய அதன் சைமல்டேனியஸ்ல அம்மா சாப்பிடுற இது வந்து தொப்புள் கொடியா போய் சாரம்சம் போய் அது வடிவமா ஃபார்ம் ஆகும். வடிவமா ஃபார்ம் ஆகும் போதே அதுல வந்து இதயம் ஃபார்ம் ஆயிடும், நுரையீரல் ஃபார்ம் ஆயிடும், நாடி நரம்புகள் ஃபார்ம் ஆயிடும், கிட்னி ஃபார்ம் ஆயிடும், கல்லீரல், மண்ணீரல், அது சொல்லவே முடியாது. லிஸ்ட் எல்லாம் கரெக்டா வரும். இததானே பெருமான் சொன்னாரு. சொல்லுங்க. ஒரே ஒரு சந்தேகம். அதாவது எல்லாமே நம்ம என்னதான் சாமிகளோட நூலை படிக்கிறேன், அதுல நம்பிக்கை இருக்கு, ஆனா புரிதல் இல்லாதனால இந்த கேள்வி கேட்கிறேன். இது ஃபுல்லுமே இந்த மனித படைப்பு வந்து இது வந்து படைக்கப்பட்டதா இல்ல தானா உருவாக்கப்பட்டதா? இறைவன் நம்ம தான் இறைவன்றது தெரியுது. எல்லாரும் ஒண்ணுதான். இறைவன் தான் நாம இருக்கோம் நீங்க சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இறைவன் தான் நாம இருக்கிறார். நாம் இறைவனாக இல்ல. அதாவது அருவி, அந்த அருவி
மேலிருந்து கீழே வருது, அவ்வளவுதான். அதோட பேச்சு முடிஞ்சு போச்சு. அருவி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நான் தான் மேல இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. புரியுது புரியுது அந்த புரியுது. வார்த்தை எங்க இடம் கிடையாது. புரியுது. நிறைய தண்ணி குடிங்க. பரவாயில்ல, அங்க எல்லாம் அருவி மயம்தான். நீர் சரிங்க. அப்ப என்ன என்னுடைய சந்தேகம்னா, இப்போ அவ்வளவுதான், மறு பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் வந்து கடவுளாக இருக்கிறேன்னு அந்த வார்த்தை அங்க வரவே கூடாது. புரியுது புரியுது. கண்டிப்பா அவர் கண்டிப்பா. எல்லாமே இருக்கிறார், நானாகிறார், இந்த உடம்பாகிறார், அப்போட பேச்சு முடிஞ்சிச்சு. அதான் அதனாலதான் வள்ளல் பெருமான் சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம். வேதாந்தத்துல நான் வந்து கடவுளா இருக்கிறேன், நீ எப்படி கடவுளா இருக்க முடியும்? அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க வார்த்தை நான் கேட்டிருக்கேன். அந்த வார்த்தைகளை கண்டிப்பாரு. அது வள்ளல் பெருமான் பல இடத்துல நாம் பிரமம் நமை என்று யாம் பிரமம் வேறு இல்லை இவர்கள் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவு காணுவார். அதனால இவர்கள் பெரிய பெரிய வருடம் பெரிய மதம் பிடியல் அப்படின்னு வன்மையை கண்டிப்பாங்க. உண்மைதான். அப்ப என்னதாங்க பண்ணணும்? என்னதான் பண்ணணும்? சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். கடவுள் நிலையை நம்ம சும்மா இருக்கோம்னா அங்கதான் நம்ம வந்து முயற்சி என்னன்னா, அதாவது நம்ம தியானத்துல உட்கார்றோம். இந்த இது இப்ப சொல்ல போறது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு 10 நிமிஷம் தாங்க எனக்கு அதுக்கு மன்னிக்கணும். இன்னொரு தடவை உங்கள்ட்ட பேசுறேன். ஆனா நீங்க சொல்ற கருத்துக்களை வந்து உங்க நேரத்தையே நான் வீணடிக்க விரும்பல. இது ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நன்றி. அதாவது நம்ம தியானத்துல உட்கார்றோம். இது 3வது ஸ்டெப் பத்தி சொல்றேன். முதல் 2 ஸ்டெப் நம்ம குழுவுல ஏற்கனவே பதிவுபட்டிருக்கு. 3வது ஸ்டெப்ல அதாவது இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? அந்த உணர்வு எப்படி நான் நான் நான்ற வண்ணத்தில் விளங்குகிறது. இது கூட நம்ம மொழியை தான் உபயோகப்படுத்துறோம். இப்போ நானுன்ற வார்த்தை கூட ஒரு மொழி தான். இப்ப நான் இருக்கிறேன், நான் செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், அதெல்லாம் எறும்பு சொல்லுமா? இல்ல. ஏன்னா அதுக்கு மொழி தெரியாது. அதுக்கு நான் எழுத்தும் இன்னும் எழுத்தும் அதுக்கு தேவைப்படாது. அதுக்கு மொழி தேவைப்படாது. ஆனா நானும் அது இருக்கும். அப்போ அந்த வண்ணம் நீங்க விளங்க செய்து கொண்டு இருக்கிறீர்களா? அது தானா விலங்குதான். நீங்க பாருங்க உள்ள. நான் நான் நான்ற ஒரு உணர்வு, அந்த உணர்வுனாலே அது நான் நான் என்ற வண்ணத்தில் அது பொதுவாகத்தான் எல்லா உயிர்களும் அப்படித்தான் விளங்கிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு ஆட்டை பாக்குறீங்க, அப்படியே மறந்துருங்க. எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை காலம் தாழ்த்தாது வருவித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இதுக்கு அர்த்தம் வேற. அது அவனுடைய பயிற்சி உள்ளது வரணும். ஏன்னா பாவித்தல்னா இங்க இமேஜினேஷன் கிடையாது சொத்து சன்மார்க்கத்துல. அப்படி பாவிக்க முடியாது. பாவித்தல்னா அனுபவத்தில் கொண்டு வருதல் அர்த்தம். ஆனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் ஒரு ஆடை எடுத்துக்கிறீங்க. அந்த ஆடு என்ன நிலையில இருக்குது அப்படின்னும் போது நீங்க அதை ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா உங்களை மறந்துடணும். கம்ப்ளீட்டா நீங்க மறந்துடணும். நீங்க அந்த ஆடாவே மாறணும். ஒரு இமேஜினேஷன். நீங்க அந்த ஆடா மாறணும்னா அந்த அதனுடைய உணர்வு நிலைக்கு நீங்க போனோம். அதனுடைய உணர்வு நிலைக்கு போனோம். நீங்க அந்த ஆடு எப்படி இருக்கும், அந்த அதனுடைய உணர்வுல அந்த ஆடு எப்படி இருக்கு, நீங்க அந்த உணர்வு நிலைக்கு அது பல நாள் பிராக்டிஸ் பண்ண கடைசியில பார்த்தா அங்க நீங்க தான் இருப்பீங்க, அங்க வேற இருக்க மாட்டேங்க. உண்மை அனுபவத்துக்கு வந்துடணும். ஆக ஒரு இண்டிவிஜுவல் சுப்ரீம் செல்ஃப் தான் நம்ம எல்லோருமே விளங்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு புள்ளியிலையும் தன்னை நான் 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 இருக்கிறேன் வண்ணத்தில் தன்னை அதுவா விளங்கி செய்து கொண்டிருக்கிறது. ஆக நாம இங்க இருக்க வந்துள்ளோம் என்றால் நாம் எதுவும் ப்ரீ பிளான் பண்ணவில்லை. திடீர்னு நமக்கு அனுபவமாவது நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இது. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்மா? எனக்கு 83. 83. என்ன டேட்டு? 22. டைம் டைம் ஒரு 10-20 இருக்கும். 10-19 வரையில உங்களுக்கு அந்த புற சுவாசத்தில் தான் நீங்க உணர்வு நிலை பெறீங்க.
ஓ புற சரிங்க. சுவாசம் அடைகின்ற பொழுதுதான் உங்களுக்கு முழு உணர்வோட அது வரைங்க. ஆ ஆ அதுக்கு முன்னாடி 10, 19 வரையில நீங்க வரப்போறது உங்களுக்கு தெரியாது. சரி. நீங்க முன்னாடி பிளானிங் பண்ணல. ஆ 10, 20 மாதிரி இருக்கிறீங்க. ஆ எப்படி இருக்கிறீங்க? நான்ற வண்ணத்தில் இருக்கிறீங்க. அந்த ஆனா அப்ப நான்ற வண்ணம் ஆனா திருவள்ளுவர் அப்ப நமக்கு நான்றதே நமக்கு தெரியாதுங்கய்யா. குழந்தை பருவத்துல இந்த பிறந்த நேரத்துல நமக்கு ஒரு மூளை வந்து ஒரு 3 வயசு ஒரு விவரம் தெரியுறதுன்றது 4 வயசு தானே வருது பொதுவா. சரி, இப்போ பிறந்த குழந்தைக்கு தேன் கொடுக்கலாமா? கொடுப்பாங்கய்யா பொதுவா நாக்குல வைப்பாங்க. வைக்க கூடாது. ஓ தெரியாது. தண்ணி கொடுக்கலாமா? பிறந்த குழந்தைக்கு இனிப்பு தண்ணி தான் கொடுப்பாங்க, ஜீனி தண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? இல்லைங்கய்யா, எனக்கு இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். சரி, அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர தண்ணி கூட கொடுக்க கூடாது 6 மாசத்துக்கு. ஓ எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி கொடுக்க கூடாது. சரிங்க. தண்ணி கூட கொடுக்க கூடாது 3-4 மாசம் கண்டிப்பா கொடுக்க கூடாது. சரி சரி. ஆனா தேன் வாயில கொடுக்க கூடாது. வாயில நீங்க தேனை வச்சுக்கலன்னா அற்புதமா சுவைக்கும். ஓ சரி சரி. பிறந்த உடனே நீங்க தேனை வச்சு பாருங்க, அது நாக்கு கட்டை போட்டு சாப்பிடும். ஓ அது பூரணமான அறிவு அனுபவத்தோட வருது. அப்படி இருக்கிற உணர்வு தான் இருக்கின்றேன் அந்த உணர்வு தனக்கு எப்படி வந்தது அப்படின்னு அதுக்கு தெரியுமா? இருக்கிறேன்ற உணர்வு எப்படி வந்ததுன்றது தெரியாது, நமக்கே தெரியலீங்களே. அதுக்கு அது இருக்குது இல்லைங்களா? இப்போ அதுக்கு தேனை விட்டு அதை அனுபவிக்குதுல்ல, தேனை நாக்குல விட்டா அந்த சுவை அதை அனுபவிக்குதுல்ல. ஆமா ஆமா. யார் அனுபவிக்கிறது? அதான் நீங்க அந்த அறிவு தான் அனுபவிக்குது. அந்த அறிவு பார்க்க முடியாது. அது அந்த அறிவு அனுபவிக்குது, அதான் சுயம் அப்படின்னு சொல்றோம். அந்த அதனுடைய சுயத்துலதான் அது அனுபவம் ஆகுது. அது நல்ல அனுபவம் ஆகுது. சரி. ஆனால் அது அனுபவம் ஆகுதே ஒழிய அந்த அனுபவம் ஆகுற அந்த பீடம் இருக்கு இல்லைங்களா, அனுபவ பீடம், அதுக்கு ஆதார வஸ்து இருத்தல், அத பத்தி அதுக்கு தெரியவே தெரியாது. அந்த உணர்வு இருக்கிறேன்னு இருக்கும், ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அது தெரியாது. பட் இருக்கு, அதை காட்ட மாட்டாரு இறைவன். ஏன்னா அங்கதான் சீக்கிரம் இருக்கு. இந்த குழந்தைகள கூட நமக்கு கூட போய் அங்க போய் அந்த இதுல புதுசா திறந்த ஐஸ்கிரீம் புதுசா திறந்துருக்காங்க. மேலா 125 ரூபா ஒரு ஐஸ்கிரீம். அதை சாப்பிட்டா அது சொர்க்கத்தை காட்டுதுங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். உண்மையிலே சொர்க்கத்தை தான் அது காட்டுது. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தம் உங்களுக்கு யார் அனுபவிக்கிறது? நாக்கு அனுபவிக்கிறதா, நீங்க அனுபவிக்கிறீங்களா? நாக்கு உறுதியா கிடையாதுங்கய்யா. நாக்கு வழியா நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆமா, உங்களுடைய இருப்பு அனுபவிக்குது. ஆமா ஆமா. ஆனா நீங்க முதல்ல நீங்க அதை அனுபவித்து முன்னாடி நீங்க இருக்கிறீங்க. அந்த இன்ப அனுபவம் உங்களுக்கு அனுபவ அலைகளா வருது. அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த இருத்தல் எதனால் ஆனதுன்னு தெரியாது. எதுவும் தெரியாது. பிளிண்டா நீங்க இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு அந்த எல்லைக்கு உள்ள போக மாயை விடாது, விடாது. அதுதான் இந்த இடத்துலதான் கேள்வி. விடாதது யாருன்னு கேக்குறேன். அது விடாதுன்றது யாரு, தெரியப்படுத்துறது யாரு? அதுதான். அது அந்த தன்னையே அறியாத நிலையில அந்த உணர்வு அப்படின்ற சுயம் இருக்குது. அதுக்குள்ள அனைத்தும் பரிபூர்ணமா இருக்குது. ஆனா அந்த உணர்வு மையப்பகுதி அது என்ன பண்ணுது, தன்னை அந்த முழுமையான அந்த தாகம் வரல சர்ஃபேஸ்ல வச்சிருக்கு நம்மள. அதாவது அந்த சுயம்ன்றது ஒரு சமுத்திரம். அது சமுத்திரம், மகா சமுத்திரம். அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் அளக்கவே முடியாது. ஏன்னா அது முழுமையான தனிப்பெரும் கருணை வண்ணமானது, அற்பெருஞ்சோதி வண்ணமானது.
அது அதனுடைய சர்ஃபேஸ்ல வர்றோம். அந்த சமுத்திரத்தினுடைய சர்ஃபேஸ்ல அதுவும் ஓரத்துல வந்து ஒரு சிறிய அலையில கொண்டு வந்து நாம நின்றுகிட்டு அந்த அலை கூட நமது கிடையாது. அதுதான் இருக்கிறேன்ற ஒரு சிறிய அலை எழுந்து அடங்குது. அதெல்லாம் வச்சுட்டுதான் நாம வந்து சோலாபுரி சாப்பிடுறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறோம், எல்லா அனுபவத்தையும் அங்கதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அதனுடைய முழு இது சொந்தம் எதுன்னா அந்த ஆழ்கடல் சமுத்திரம். அது முழுமையா அறிகின்ற போதுதான் அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வண்ணமாக இருக்கிறது. அதுக்கு வந்து அதை அறிந்து விட்டால் அதுக்கு இன்ப அனுபவம் புறத்திலிருந்து தேவைப்படாது. ஏன்னா புறத்திலிருந்து அகத்தை நோக்கி வருகின்ற அந்த ஆனந்த அல்லது துன்ப அனுபவ அலைகள் எதுவுமே நிலைக்காது. கண்டிப்பா. அது வந்து இப்போ ஒரு பல்ப் இருக்கு, பல்ப்ல டங்ஸ்டன் இழை உள்ள இருக்கு. அத எலக்ட்ரான்ஸ் வந்து பல்ப் எரியுது. பல்ப் எரியுதுன்றது என்ன? மூவிங் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அது மூவிங் ஆயிட்டு போயிட்டே இருக்கும், திருப்பி அது உபயோகத்துக்கு வராது. இப்ப நீங்க கரண்ட் யூஸ் பண்றீங்க இல்லீங்களா, திருப்பி நீங்க அதே கரண்ட் யூஸ் பண்ண முடியுமா? இல்லங்கய்யா, ஒன்ஸ் முடிஞ்சா முடிஞ்சது. ஒரு செகண்டுக்கு அதுல வந்து ஒரு 2200 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிட்டே இருக்கு. அது போனதுதான். அடுத்த செகண்டுக்கு அதே இதுல அந்த எலக்ட்ரான் கற்றைகள் வந்துகிட்டே இருக்கும். அது வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் இங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நின்று போச்சுன்னா எரியாது. அதனுடைய நிலை எப்படி? ஆக இது வந்து அனித்தியம். வந்தாதான் உண்டு. கையில காசு வாயில தோசை. காசு தானே நீ ஓட்ட போய் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஆக நாம ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா புறத்துல சார்ந்து உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தாதான் நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா புறப்பொருள்கள் மூலம்தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அங்கதான் பிரச்சனை. புறப்பொருள்கள் மூலம் பெறுகின்ற இன்பம் உள்ள போய் நிலைக்காது, ஓடிவிடும். ஏன்னா அது மாயை சம்பந்தப்பட்டது. நமக்கு உள்ள இருக்கிற அந்த இருப்பு, கடவுள் இருப்பு, அன்பு இருப்பு, அது இன்ப இருப்பாகத்தான் உண்மையில இருக்கு.